நண்பர்களே, ஒரு மனிதன் உலகையே ஜெயிக்க நினைத்தான். அவன் பெயர் அலெக்சாண்டர். ஆனா அவன் வாழ்க்கை முழுக்க வெற்றிதான் இருந்துச்சுன்னா அது பொய். அவனுக்கும் தோல்வி வந்தது, அவனுக்கும் பயம் வந்தது, அவனுக்கும் சந்தேகம் வந்தது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் அவன் விட்டுக் கொடுக்கவில்லை. அதுதான் மீண்டும் எழும் மனசு. அலெக்சாண்டர் சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னன்னா, தோல்வி வந்ததுக்காக பாதையை மாற்றாதே, தோல்வியை வெல்லும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு போரில் தோற்றவுடன் அவன் ஓடிவிடவில்லை. அவன் உட்கார்ந்து யோசிப்பான், எங்கே நான் தவறு செய்தேன்? என் படையில் என்ன குறை? என் எதிரியின் பலம் என்ன? அதான் இங்கு வித்தியாசம். தோல்வி வந்த உடனே பலர் என்ன பண்ணுவாங்க? வெற்றி என்கிட்ட வராது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, வாழ்க்கையே என்னை விரும்பலை, இப்படி சொல்லி நிறுத்திடுவாங்க. ஆனா வெற்றி பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? நண்பர்களே, தோல்வி ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு ஆரம்பம். உங்க வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அலெக்சாண்டர் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு அனுபவமாக எடுத்தான். அதை நினைத்து ஒருபோதும் அவன் பயப்படவில்லை. நீங்க இன்று ஒரு தேர்வில் தோல்வி அடையலாம், உங்கள் வியாபாரம் நஷ்டத்தில் முடியலாம், உங்களின் உறவு முறிந்து போகலாம். அது உங்க வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறாங்க. அவர்கள் தோல்வியை கண்டு பயப்பட மாட்டாங்க. அலெக்சாண்டர் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பினான், நான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பேன். அந்த நம்பிக்கைதான் அவனை உலக வரலாற்றில் இடம்பெற செய்தது. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலேயே பாருங்க, நீங்க விழுந்த இடத்துல தான் உங்க பலம் உருவாகும். ஜிம்மில் மசில் எப்படி உருவாகுது? பேயின் வந்ததால் தான். அதே மாதிரி வாழ்க்கையிலும் பிரஷர் வந்தால்தான் பவர் உருவாகும். தோல்வி வந்தா 2 சாய்ஸ் தான் இருக்கும். 1, உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பது. 2, கண்ணீரை துடைத்து மீண்டும் எழுவது. அலெக்சாண்டர் எப்பவும் 2வது பாதையைத்தான் தேர்வு செய்தான். அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நான் என்னை நிறுத்தாதவரை என்னை யாராலும் தடுக்க முடியாது. இது ரொம்ப பவர்ஃபுல் லைன். நம்மளை யாரும் தடுக்க மாட்டாங்க நண்பர்களே. நாமே நம்ம மனசுல தோத்துட்டோம்னா தான் முடிஞ்சு போயிடும். அதனால இன்று நீங்க எந்த தோல்வியில் இருந்தாலும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுல எழுதுங்க, இந்த தோல்வி என்ன கற்றுக் கொடுத்தது, அந்த லெசன் தான் உங்க அடுத்த வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட். நினைவில் வைங்க, வெற்றி என்பது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு ஜெர்னி. அந்த ஜெர்னியில தோல்வி ஒரு பாட்டு தான். அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயிப்பதற்கு முன்பு தன் பயத்தையே ஜெயிச்சான். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. உங்க சந்தேகத்தை ஜெயிங்க, உங்க பயத்தை ஜெயிங்க, உங்க சோம்பலை ஜெயிங்க. பிறகு உலகமே உங்க முன்னாடி திறந்து நிற்கும். தோல்வி உன்னை சோதிக்கும், ஆனா துணிவு உன்னை உயர்த்தும். அதனால விழுந்தாலும் எழு, தோற்றாலும் முயறு. உன்னைகிட்ட முடியாதுன்னு யார் சொன்னாலும் நம்பாதே. ஒரு நாள் உங்க இன்றைய தோல்விதான் நாளைய உங்களின் வெற்றி கதையின் முதல் சாப்டர் ஆகும். நண்பர்களே, ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வெற்றி தானாக வராது, அதை பிடிக்க நம் மனசு தயாராகணும். அலெக்சாண்டர் ஒரு பெரிய படையை வைத்திருந்தான். ஆனா அவன் உண்மையான பலம் படையில்லை, அவன் மன உறுதிதான். ஒரு போரில் தோற்ற உடனே அவன் தனது படையினரிடம் என்ன சொன்னான் தெரியுமா? இது முடிவு இல்ல, இது அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. எவ்வளவு பவர்ஃபுல் மைண்ட் செட்! நம்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆயிட்டீங்களா? பிசினஸ் லாஸ் ஆயிட்டதா? ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணலையா? அதெல்லாம் உங்களை வீக்காக்க வரல, ஸ்ட்ராங்காக்க தான் வந்தது. நண்பர்களே, ஒரு ஈகிள் பறக்க காற்று எதிரா வந்தாதான் உயரம் அதிகமாகும். அதே மாதிரி வாழ்க்கையில எதிர்ப்பு வந்தாதான் உங்கள் லெவல் உயரப்போகுது. அலெக்சாண்டர் ஒருபோதும் சேஃப் ஜோன்ல நிக்கல, அவன் எப்பவும் சேலஞ்சை தேடினான். ஏன் தெரியுமா? கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா growth வராது. இன்று நீங்க சேஃபா இருக்கலாம், ரிஸ்க் எடுக்க பயப்படலாம், ஃபெயிலியர் வந்தா என்ன ஆகும்னு யோசிக்கலாம். ஆனா நினைச்சு பாருங்க, தோல்வி வந்தாலும் நீங்க உயிரோட தான் இருப்பீங்க. ஆனா முயற்சி செய்யாத ரிசல்ட் உங்களை வாழ்நாள் முழுக்க துரத்தும். அலெக்சாண்டர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தான். நான் இப்போ தைரியமாக முடிவு எடுக்கலன்னா நாளை என்னாலேயே என்னையே மன்னிக்க முடியாது. இதுதான் லீடர் மைண்ட் செட். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலே பெரிய சேஞ்ச் வரணும்னா முதல்ல நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும். தோல்வி வந்தா என்ன கேட்காதீங்க, இது என்ன எதுக்காக தயார் பண்ணுதுன்னு கேளுங்க. அந்த ஒரு குவெஸ்சன் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஒரு சீக்ரெட் சொல்லட்டா?
அலெக்சாண்டர் உலகத்தை கூறதுக்கு முன்னாடி அவன் தன்னுடைய சின்ன சின்ன பயங்களை ஜெயிச்சான். பப்ளிக் பேச பயம், தவறு செய்ய பயம், தவறாக மதிப்பிடப்பட பயம். இந்த எல்லா பயங்களையும் ஒவ்வொரு நாளும் உடைத்தான். நீங்களும் அப்படியே பண்ணலாம். டெய்லி ஒரு சின்ன பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு நாள் பேசாதவரிடம் பேசுங்க. ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணிய வேலையை முடிங்க. ஒரு நாள் உங்க கனவை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கன்சிஸ்டன்சி தான் சீக்ரெட். அலெக்சாண்டர் ஓவர் நைட்ல சக்சஸ் ஆகல. டெய்லி டிசிப்ளின் தான் அவனை வரலாறு படைக்க வைத்தது. நண்பர்களே, தோல்வியை சந்திக்கும் போதுதான் உங்களின் பலம் அதிகரிக்கும். கோல்டு எப்படி பியூர் ஆகுது ஃபயர்ல போடும்போது, அதே மாதிரி மனிதன் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறான் ஸ்ட்ரகிளை சந்திக்கும் போது. அதனால் ஸ்ட்ரகிள் வந்தா சோகப்படாதீங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அது உங்க நெக்ஸ்ட் லெவலை அன்லாக் பண்ற சிக்னல். இப்போ உங்க வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. நீங்க விழுந்தாலும் அது டெம்பரரி தான். நீங்க முயற்சியை விட்டுட்டீங்கன்னா தான் பெர்மனன்ட். அலெக்சாண்டர் ஒரு விஷயம் நம்பினான். இம்பாசிபிள்னு சொல்லுற வார்த்தை துணிவில்லாத மனசுக்குத்தான். நீங்க உங்களை நம்புறீங்களா? உங்க கனவு பெரியதா இருக்கலாம், மக்கள் சிரிக்கலாம், உன்னால முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா ரிமெம்பர், ஹிஸ்டரி கிரியேட் பண்றவங்க மக்கள் நம்பாத போதுதான் ஆரம்பிக்கிறாங்க. இன்று இந்த வாய்ஸ் கேட்கிற நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். தோல்வியை கண்டு பயப்படுவேனா அல்லது அதை தைரியமாக எதிர்த்து போராடுவேனா? அந்த ஒரு தைரியம் தான் உங்க ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணும். இனி யாராவது உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினா சிரிங்க, ஏன்னா அது உங்க பவருக்கு ப்ரூஃப். இறுதியாக, வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரி தான். அதில் காயம் வரலாம், அதில் தோல்வி வரலாம். ஆனா நின்று கொண்டிருக்கும் வரை நீங்க இன்னும் கேமில் இருக்கிறீங்க. அதனால் நண்பர்களே, விழுந்தாலும் எழுங்கள், அழுதாலும் முன்னேறுங்கள், தோற்றாலும் நம்பிக்கையை விடாதீர்கள். ஒரு நாள் உங்க வாழ்க்கையே மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். அந்த நாளுக்காக இன்றைய தோல்வியை சகித்துக் கொள்ளுங்கள்.